அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். வேர்ட் ப்ராசஸிங் MS வேர்ட் மென்பொருளினுடைய 2வது பாடத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிகுதி பகுதியை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இந்த வெள்ளை நிறமான இந்த தாள் தான் டைப்பிங் ஏரியா. நாங்கள் டைப் பண்ணுகின்ற, நாங்கள் டிசைன் பண்ணுகின்ற அனைத்து விடயங்களும் இதில் தான். அடுத்ததாக நாங்கள் ஒரு விடயத்தை டைப் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன மாற்றங்களை செய்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். இப்போது உதாரணமாக நான் ஒரு விடயத்தை டைப் பண்ணுகின்றேன். MS வேர்ட். இந்த MS வேர்ட் என்ற இந்த சொல்லானது கேலிப்ரி என்ற ஒரு ஃபொண்டாக காணப்படுகின்றது, எழுத்து வகை. இப்போ இதனை நாம் மாற்ற வேண்டுமாயின் முதலில் செலக்ட் பண்ணி கொள்ளுதல் வேண்டும். செலக்ட் பண்ணுவது எவ்வாறு என பார்க்கலாம். ஒரு முறை இந்த கர்சர், அதாவது இந்த மவுஸ் பாயிண்ட், நாங்கள் எங்கிருந்து எங்கு வரை செலக்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக ஆரம்ப இடத்தில் நாங்கள் கிளிக் பண்ணினபடி, மவுஸினால் கிளிக் பண்ணினபடி ட்ரெக் பண்ணி கொள்ள வேண்டும். எங்களுக்கு தேவையான இடம் வரை நாங்கள் ட்ரெக் பண்ணி கொள்ளல் வேண்டும். அது ஒரு முறை. இன்னொரு முறை இந்த விடயத்தை முழுமையாக செலக்ட் பண்ணி கொள்ள வேண்டுமாயின் இந்த இடப்பக்கம் உள்ள இந்த மார்ஜின் ஏரியாவிற்கு நாங்கள் இந்த மவுஸ் பாயிண்டரை கொண்டு செல்லும் போது எங்களுக்கு ஒரு அம்புக்குறி எரோ ஒன்று காட்டப்படுகின்றது. அந்த எரோவை கிளிக் பண்ணுவதன் ஊடாகவும் நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். செலக்ட் பண்ணி விட்டு நான் இந்த ஃபாண்ட் என்பதனை கிளிக் பண்ணி நான் தேவையான ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள முடியும். இவ்வாறு வெவ்வேறுபட்ட ஃபாண்ட் ஸ்டைல்ஸ், நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் காணப்படுகின்றது. அதில் தேவையானதை நான் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போது நான் இந்த டைம்ஸ் நியூ ரோமன் என்ற ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணி கொள்கின்றேன். ரைட். இந்த ஃபாண்டினுடைய சைஸை நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம். இந்த எழுத்துக்களுடைய அளவை கூட்டிக் கொள்ளவும் முடியும், குறைத்து கொள்ளவும் முடியும். இப்போது நான் கூட்டுகின்றேன். இதற்குரிய ஒரு முறை இதில் இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் எனப்படுகின்ற ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. கேபிட்டல் A போடப்பட்டு மேல் நோக்கிய ஒரு எரோ காணப்படுகின்றது. அதனை நான் கிளிக் பண்ணுவதன் ஊடாக 2 ஃபாண்ட் சைஸாக அதிகரிக்கின்றது. நான் தேவையானவாறு நான் அதனை கிளிக் பண்ணி கூட்டிக் கொள்ள முடியும் ஃபாண்ட் சைஸ். அடுத்ததாக இந்த ஃபாண்ட் சைஸை குறைக்க வேண்டுமாயின் டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் என்பதனை கிளிக் பண்ணுவதன் ஊடாக இந்த ஃபாண்ட் சைஸை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். அது தவிர்த்து நாங்கள் ஃபாண்ட் சைஸை தீர்மானிப்பதற்கு இதில் பார்த்தீர்களாயின் 28 என்ற இலக்கம் போடப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த நான் தெரிவு செய்த இந்த எழுத்து 28வது இலக்கத்தை உடைய ஃபாண்ட் சைஸை கொண்டது. ஆகவே இதில் மாற்றம் செய்ய வேண்டுமாயின் நான் இதில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி விட்டு இப்போது 30 என போட்டுவிட்டு கீபோர்டில் என்டர் கீயை பாவிக்கின்றேன். ஃபாண்ட் சைஸில் இது மாற்றப்பட்டு விட்டது. இல்லையெனில் நாங்கள் பக்கத்தில் உள்ள இந்த எரோவை கிளிக் பண்ணி மேலதிகமாக நமக்கு தேவைக்கு ஏற்றவாறு எழுத்துக்களின் பெருமனை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்க்கலாம், இந்த எழுத்தை எவ்வாறு தடித்த எழுத்துக்களாக மாற்றுவது. அப்படி எந்த இடத்தை நாங்கள் போல்டாக்க வேண்டுமோ, தடித்த எழுத்துக்களாக மாற்ற வேண்டுமோ அதனை முதலில் தெரிவு செய்து கொள்ள வேண்டும், செலக்ட் பண்ணி கொள்ள வேண்டும். செலக்ட் பண்ணி விட்டு இந்த B என்ற அமைப்பை நான் கிளிக் பண்ணுகின்றேன். அதாவது இந்த ஃபாண்ட் என்ற இடத்தில், இந்த ஃபாண்ட் என்ற குரூப்பில் உள்ள B என்ற அமைப்பை கிளிக் பண்ணுவதன் ஊடாக இந்த எழுத்து தடிப்பாக்கப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீர்களாய் இட்டாலிக் I போன்ற ஒரு அடையாளம் காணப்படுகின்றது. அதனை அழுத்துவதன் மூலம் சரிந்த எழுத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சரிந்த எழுத்துக்களின் பயன்பாடு என்னவெனில், விஞ்ஞான பெயர்களை நாங்கள் டைப் பண்ணி பெறும்போது சரிந்த எழுத்துக்களில் எழுதுவது வழமை. இப்போது எங்களுக்கு இந்த இட்டாலிக் சரிந்த எழுத்து தேவை இல்லை எனில் மீண்டும் நான் இந்த I என்ற ஐக்கனை கிளிக் பண்ணி கொள்ள வேண்டும். அவ்வாறு மீண்டும் அழுத்தும் போது எங்களுக்கு ஆக்டிவான அந்த குறிப்பிட்ட கொமாண்ட் இல்லாமல் போகும். ரைட். அடுத்ததாக இந்த எழுத்தின் கீழ் நான் கோடிட வேண்டும். வழமையாக நாங்கள் ஒரு கடிதத்துக்கு தலைப்பிடும் போது அதன் கீழ் கோடிடுவது வழமை. இந்த ஜூ என்ற இந்த அமைப்பு, அதாவது அண்டர்லைன் என்ற இந்த அமைப்பை நான் கிளிக் பண்ணுவதன் ஊடாக கோட்டை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் தெரிவு செய்துவிட்டு இந்த ஜூ என்ற அமைப்பிற்கு பக்கத்தில் உள்ள இந்த எரோவை கிளிக் பண்ணுவதன் ஊடாக பல்வேறுபட்ட டிசைன்ஸ், கோடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது தவிர மோ அண்டர்லைன்ஸ் என்பதனை கிளிக் பண்ணுவதன் ஊடாக பல்வேறுபட்ட டிசைன்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது ஓகே என்ற பட்டனை அழுத்துகின்றேன். அழுத்தும் போது இவ்வாறான ஒரு அண்டர்லைன் எனக்கு
கிடைக்கப்படுகின்றது. இந்த எழுத்தினை முதலில் தெரிவு செய்து கொள்ளலாம். அடுத்து இந்த எழுத்துக்களின் குறுக்காக ஒரு கோடு போட வேண்டும் எனின் நான் செலக்ட் பண்ண வேண்டியது இதில் காட்டப்பட்டுள்ள இந்த ஸ்ட்ரைக் த்ரூ என்பது. அதனை தெரிவு செய்வதன் ஊடாக நாங்கள் எழுத்துக்களின் மேல் நடுப்பகுதியில் கோடிட முடியும். ரைட், இப்போது இந்த டெக்ஸ்டை மீண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கனை மீண்டும் கிளிக் பண்ணுகின்றேன். அந்த ஸ்ட்ரைக் த்ரூ நீங்குகின்றது. அடுத்ததாக பார்க்கலாம், சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் என 2 விடயங்கள் காணப்படுகின்றது. என்ன சந்தர்ப்பத்தில் அதனை பயன்படுத்தலாம் என்பது பற்றி பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் விஞ்ஞான குறியீடு ஒன்று எழுதும் போது H2SO4 நாங்கள் அந்த 2, 4 ஆகியவற்றை எவ்வாறு கீழ்த்தளத்திற்கு கொண்டு செல்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதனை தமிழில் கீழ் புள்ளியிடல் என அழைக்கப்படுகின்றது. இப்போது நான் இந்த 2 என்பதனை செலக்ட் பண்ணுகின்றேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கன், அதாவது சப்ஸ்கிரிப்ட் என்பதனை கிளிக் பண்ணுகின்றேன். அதாவது சிறிய எழுத்தாக இது மாற்றப்படுகின்றது, கீழ்த்தளத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இப்போது இந்த 4 என்ற இலக்கம் மீண்டும் எனக்கு அவ்வாறு மாற்றப்பட வேண்டும். ஆகவே அதனை தெரிவு செய்துவிட்டு இந்த சப்ஸ்கிரிப்ட் என்பதனை தெரிவு செய்கின்றேன். இவ்வாறு எனக்கு கிடைக்கின்றது. அடுத்ததாக பார்க்கலாம், நாங்கள் கணித தேவைகளுக்காக சூப்பர்ஸ்கிரிப்டை பயன்படுத்துவது எப்படி என பார்க்கலாம். இப்போது உதாரணமாக எக்ஸின் வர்க்கம் எனும் போது நாங்கள் இந்த 2ஐ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மேல் கோடுதல் அல்லது மேல் புள்ளியிடல் அழைக்கப்படும் சூப்பர்ஸ்கிரிப்ட், அந்த சூப்பர்ஸ்கிரிப்டாக வர வேண்டிய அந்த டெக்ஸ்டை மட்டும் செலக்ட் பண்ணி விட்டு சூப்பர்ஸ்கிரிப்ட் என்ற ஒரு பட்டன் காணப்படுகின்றது, ஐக்கான் காணப்படுகின்றது. இது எக்ஸ் என மேலே 2 என இடப்பட்டிருக்கும். இப்போ அதனை கிளிக் பண்ணுகின்றேன். அதன் ஊடாக இவ்வாறான விடையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்க்கலாம், இப்போது நான் இந்த எழுத்தை மீண்டும் செலக்ட் பண்ணி கொள்கின்றேன். இதில் டெக்ஸ்ட் இஃபெக்ட்ஸ் அண்ட் டைப்போகிராஃபி என்ற ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அதனை கிளிக் பண்ணுவதன் ஊடாக எழுத்துக்களை வெவ்வேறு நிறங்களில் வெவ்வேறு தோற்றத்துடன் நாங்கள் வடிவமைத்து கொள்ள முடியும். இதில் ஏற்கனவே சில எழுத்துக்களுடைய ஃபார்மேட்ஸ், அதாவது வடிவங்கள் காட்டப்பட்டுள்ளன. அவற்றிலும் நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். இல்லாது விட்டால் நாங்களே சிலவற்றை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எவ்வாறு பார்த்தோமாயின் இதில் அவுட்லைன் என வழங்கப்பட்டுள்ளது. அவுட்லைனாக வர வேண்டிய அந்த நிறத்தை நான் செலக்ட் பண்ணி கொள்ள வேண்டும். இப்போது நான் இந்த டார்க் ப்ளூ என்பதனை நான் தெரிவு செய்கின்றேன். இவ்வாறு கிடைக்கப்பெற்று விட்டது. இப்போது மீண்டும் அதனை இந்த ரோவை மீண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வாறு எங்களுக்கு இந்த நிழல் ஷேடோ பெற வேண்டும் என்பதனை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக நான் இந்த அமைப்பை தெரிவு செய்து கொள்கின்றேன். அடுத்ததாக மீண்டும் அதனை செலக்ட் பண்ணி ரிஃப்ளெக்ஷன் என்பதனை தெரிவு செய்து கொள்ள முடியும். இப்போ ரிஃப்ளெக்ஷன் என்பதில் சென்று நாங்கள் நோ ரிஃப்ளெக்ஷன் என்பதனை கிளிக் பண்ணுவதன் ஊடாக நாங்கள் அதனை ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ மீண்டும் இதனை கிளிக் பண்ணி க்ரோ என்பதனை செலக்ட் பண்ணி கொள்கின்றேன். இதில் உள்ள கலர்ஸை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இப்போது உதாரணமாக நான் இந்த ப்ளூ கலரையே தெரிவு செய்து கொள்கின்றேன். இதனுடைய தொடர்ச்சியை பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.